ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து பிரியாணி செய்யும்போது அதை எப்படி போடணுன்றதை கரெக்டாக சொல்கிறேன். இப்போ தேவையான பொருள்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. சிக்கன் அதேமாரியே வந்து சிக்கனில் வந்து தயிர், உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு 1 hour வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி எப்படி செய்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 50 கிராம் எண்ணெய் அளவுக்கு ஊற்றினா போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. நீங்கள் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சப்பறம் நம்ம பட்டை ஏலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதெல்லாம் போடணும். எண்ணெய் காயட்டும், வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு லைட்டாக வந்து பொரிஞ்சோடனே பட்டை, இலை, அப்புறம் லவங்கம், இது 3த்தையும் வந்து போட்டுக்கிறோம். ஏலக்காய் ஒரு 3, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வந்து பொரிய விடணும். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, அந்த கருகின வாசனை வந்து பிரியாணியில் வந்துடும். அதனால் சும்மா லைட்டாக பொரிய விட்டோடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே வெங்காயம் போட்டுடலாம். இந்த பதம் வந்தோடனே போதும். இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு 5 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சா போதுமானது. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து தேவையான பேருக்கு வந்து போட்டுக்கோங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. இது நான் வந்து இன்றைக்கி ஒரு 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்த அப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க. அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விடாமல் வந்து கிளறினே இருங்க. கிளறினோடனே இந்த பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் வந்து நம்மளுக்கு பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர். இப்போ நான் 1/2 kg பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி, ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா. இது 1/2 kgக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்குனீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மசாலா லைட்டாக போட்டு வதக்கின உடனே அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளியை போட்டு வந்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு பாதி அளவு வந்து வதங்கினா போதுமானது. இப்போ புதினா நீங்கள் 1 கப்பு எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்து கொத்தமல்லி எடுத்தால் வந்து போதுமானது. நம்ம இதை போட்டு நல்லா வந்து வதக்கலாம். ரொம்ப அடி பிடிச்சிட்டு போகுது. ரொம்ப அடி பிடிச்சதுனாலும் சாப்பாடோட டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் கொஞ்சம் வதக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தயிர். இப்போ இந்த பிரியாணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வரைக்கும் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா போதுமானது.
ஏன்னா நம்ம பிரியாணி வந்து சிக்கன் வந்து ஊற வைக்கும்போது தயிர் நிறைய ஆட் பண்ணியிருப்போம். அதனால் இதில் வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதுமானது. ஏன்னா நம்ம அதில் நிறைய தயிர் வந்து ஆட் பண்ணதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். தயிர் லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுருலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம். தயிர் ஊற்றின அப்புறம் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வந்த அப்புறம் சிக்கன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்ச சிக்கனு. இதுமாரி ஊற வச்சிங்கன்னா சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் ஊற வைக்கும் போதே ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம். அதனால் கொஞ்சம் நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு வேணும்னா கூட நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் இதுமாதிரி நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சிக்கன் வந்து அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதிலே தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படியே அனல்லே வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். சிக்கன் நல்லா ஒரு 70% வெந்த அப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். சீரக சம்பா அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தண்ணி பத்தனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் பிரியாணி, ஒன்றும் ஆகாது. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது. நல்லா இந்த அளவுக்கு கொதி வரும்போது அரிசி போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து நல்லா இருக்காது. தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசி போடுங்க. ஆல்ரெடி அரிசியை வந்து வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருந்தேன். அரிசியை போட்டு லைட்டாக கிளறிட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோவாகவே வந்து வேகட்டும். அதுக்குள்ள நம்ம தம் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். தோசைகளை வந்து ஒரு அடுப்பில் சூடு பண்ணிக்கின்னு அப்புறம் ஒரு குண்டானில் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வைக்கிறது தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா சாப்பாடு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்த அப்புறம் தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக அடி பிடிச்சிச்சு, நல்லா தொலை விட்டுருங்க. இப்போ சாப்பாடு வேகலை உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக வந்து ஆட் பண்ணி தம் போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சும்மா லைட்டாக மேலே வந்து ஊற்றிட்டு வேணால் தம் வந்து போட்டுக்கலாம். இப்போ தம் போட்டுடலாம். நான் ஆல்ரெடி தண்ணி பத்தணும் லைட்டாக ஊற்றிருக்கேன் தண்ணி. இதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி மேலே வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும். அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வச்சுருங்க. 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அது இதுவாகட்டும். இது வந்து முட்டையை அப்படியே வேக வச்சேன். அந்த தண்ணியை எடுத்து தம்மம் போட்டாச்சு. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தம்மை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். நெய் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய் ஊற்றியாச்சு. தம் போடுறது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இப்படி தான் ட்ரை பண்ணுவோம். நல்லா வரும் பிரியாணி, நல்லா உதிரியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நெய் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அந்த வாசனை பார்த்தீங்கன்னா தம்மில் இருந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.
everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends and hit that like on. And any idea what the next cooking video will be? Don't forget to put your guesses in the comments and let's see who guesses correctly.